4ஆம் நம்பர்காரங்கள இயல்பாவே பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்த பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். அந்த கடந்த காலத்தில நடந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸு, அதையே நினைச்சு அவங்க கடந்த நிகழ்காலத்தில வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராகுவோட குறியீடு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, விநாயகர் தான் ராகுவோட குறியீடு. அவர் பார்த்தீங்கன்னாக்க, காது பெருசா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னு காது எதுக்கா பெருசா இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, இந்த 4 எண்காரர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிற வார்த்தையில கவனமா இருக்கணும். இந்த வார்த்தைகள் பிரயோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கவனமாக பண்ணணும். அதே மாதிரி அவங்க யாராவது ஒருத்தவங்க பதிலுக்கு பேசுனாங்கனாலும், அதில் அர்த்தங்களை ரொம்ப கண்டுபிடிக்காம அதை கடந்து போயிடணும். வார்த்தைகள்லேயே இவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வேர்டை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகளை கடந்து போயிட்டாங்கனாக்க இவங்க வாழ்க்கை எப்பயுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ராகுங்கிறது சர்ப்பங்களை குறிக்கக்கூடியது. அது தோலில் தான் சென்சிட்டிவ் எல்லாமே. சர்ப்பங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. சர்ப்பம் அந்த தோல் தான் எல்லா விதமான உணர்வுகளையும் தோல் மூலமாக தான் அது எடுத்துக்கிறதுனால, இவங்களுடைய தோல்லேருந்து வேர்வை வெளியில் வர்ற மாதிரி ரெகுலராக நடைப்பயிற்சி போகணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு நடுத்தர வயசான இருந்தாலும் சரி, இவங்க ரெகுலராகவே போய் உடற்பயிற்சி செஞ்சு உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வந்துருச்சுனாக்க, இவங்களுடைய மனது ரொம்ப தெளிவாக இருக்கும், உடம்பும் ரொம்ப தெளிவாக இருக்கும். இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, உடல் ரீதியான கோளாறுகள் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் செக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. என்ன காரணம்னாக்க, மனதினுடைய ஒரு சோர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்.